தினம் தினம் ஆனந்தமே. சத்குரு. முன்னுரை. நீங்கள் ஆனந்தமாக இருப்பதும் துன்பமாக இருப்பதும் உங்களின் தேர்வுப்படிதான் நடக்கிறது. ஆனால் உங்கள் தேர்வு விழிப்புணர்வுடன் நடக்கிறதா அல்லது விழிப்புணர்வு இன்றி நடக்கிறதா என்பதுதான் கேள்வி. நீங்கள் இதை அறிந்து கொள்ளும் சனத்திலேயே உங்கள் துன்பங்களுக்கு நீங்கள்தான் காரணம், வேறு யாரும் காரணமல்ல என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் சனத்திலேயே உங்களுக்கு துன்பம் உருவாக்கிக் கொள்வதை நீங்கள் நிறுத்திக் கொள்வீர்கள். உங்கள் சிந்தனையை தூண்டும் சத்குருவின் இதுபோன்ற கருத்துக்கள், யாருமே சிந்தித்திராத கோணத்திலிருந்து சத்குருவிடமிருந்து வரும் இது போன்ற வார்த்தைகள் பலரின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியிருக்கிறது. சத்குருவின் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையையே ஒரு கொண்டாட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னும் தாக்கத்தை உங்களிடம் நிச்சயம் ஏற்படுத்தும். சத்குருவால் வடிவமைக்கப்பட்ட ஈஷா யோக வகுப்புகளும் கூட நீங்கள் ஆனந்த பாதையில் நடையிட உதவி செய்வதாகவே உள்ளன. இந்த நூலில் உள்ள முதல் 3 பகுதிகளிலும் ஏற்கனவே ஜாய் 24/7 என்னும் ஆங்கில நூலாக வெளிவந்து அனைவரின் பாராட்டையும் பெற்றது. தமிழ்நாடெங்கும் ஆனந்த அலை என்னும் பெயரில் ஈசா யோக வகுப்புகள் நடைபெற்றன. வகுப்புகளின் இறுதியில் ஆனந்த சங்கமம் என்னும் பெயரில் சத்குருவின் சத்சங்கங்கள் பல நகரங்களில் நடைபெற்றன. அந்த ஆனந்த சங்கமங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். அப்போது சத்குரு பேசிய உரைகளின் தொகுப்பு இந்த நூலில் இறுதி பகுதியாக சேர்க்கப்பட்டிருப்பது இந்த நூலின் சிறப்பு அம்சம். சத்குருவின் வார்த்தைகள் உங்களுக்குள் ஆனந்த அலையை ஏற்படுத்தி இனி தினம் தினம் ஆனந்தமே என்று உங்களை குதூகலிக்க வைக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. ஈசா யோக மையம். தினம் தினம் ஆனந்தமே. சத்குரு. வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலுமே இது மட்டும் நடந்துவிட்டால் போதும் என்று பலவற்றை நினைத்தீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தில் நடந்த பிறகும் அடுத்தடுத்து கவலைகள் வந்து கொண்டுதானே இருக்கிறது. ஏன் இப்படி? படைப்பில் ஏதாவது ஓர் தவறு உள்ளதா? இல்லை, தவறு நம்மிடம்தான் இருக்கிறது. நீங்கள் ஓர் ஆனந்த தொழிற்சாலை. கடந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளவு மணி நேரம் அல்லது எத்தனை நிமிடங்கள் ஆனந்தமாக இருந்தீர்கள்? இதை சற்று ஆழமாக யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு இரவிலும் படுக்கச் செல்லும் முன் 5 நிமிடங்களையாவது இதற்காக ஒதுக்குங்கள். இன்று எவ்வளவு நேரம் நான் ஆனந்தமாக உணர்ந்தேன்? நேற்றை விட இன்று என் ஆனந்தம் குறைந்துவிட்டதா அல்லது அதிகமாக இருக்கிறதா என்று அசை போட்டு பாருங்கள். இது அவசியம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். வாழ்க்கையில் நீங்கள் பல செயல்களை செய்ய நேர்ந்தாலும் அந்த செயல்களின் ஒரே நோக்கம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இல்லையா? ஆக நீங்கள் ஓர் ஆனந்த தொழிற்சாலை. ஆனந்தம் என்ற அற்புதமான விஷயத்தை உருவாக்குவதே உங்கள் வேலையாக எப்போதும் இருக்கிறது. 5 வயது குழந்தையாக இருந்தபோது எவ்வளவு ஆனந்தமாக இருந்தீர்கள்? அன்று நீங்கள் பெரிதாக எதையும் செய்துவிடவில்லை, ஆனாலும் ஆனந்தமாக இருந்தீர்கள். வளர்ந்த பிறகு இன்று எத்தனையோ செயல்களை சாதித்தும் உங்களால் ஆனந்தமாக இருக்க முடியவில்லை. குழந்தை பருவத்தில் உங்களால் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை. பெரியவர்கள் கைகாட்டும் திசையில் உங்கள் வாழ்க்கை நகர்ந்தது. அப்போதெல்லாம் வேகமாக வளர வேண்டும், இந்த கட்டுப்பாடுகளில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைத்தீர்கள். நினைத்தது போலவே இப்போது வளர்ந்தும் விட்டீர்கள். சுதந்திரமான வாழ்க்கைக்கான தேவைகளாக நீங்கள் நினைத்த வேலை அல்லது தொழில், வீடு, வாகனம், வங்கிக் கணக்கு, குடும்பம் என எல்லாவற்றையும் உருவாக்கிவிட்டீர்கள். இவை அனைத்தும் வர வர உங்கள் ஆனந்தமும் பன்மடங்கு பெருகி இருக்க வேண்டும்தானே? ஆனால் இன்று ஆனந்தத்தை தொலைத்துவிட்டு இவற்றில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறீர்கள். நாம் ஓர் தொழிற்சாலை நடத்துகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அதற்கு தேவையான மூலப்பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்த்து ஆட்களை நியமித்து நிர்வகித்து நாள் முழுவதும் நமது கடுமையான உழைப்பை அங்கு கொடுக்கிறோம். எல்லாம் செய்தும் இறுதியில் நாம் எதிர்பார்த்த பொருள் உற்பத்தியாகவில்லை என்றால் அந்த தொழிற்சாலையை என்ன செய்வது? ஒன்று அதை இழுத்து மூடிவிட வேண்டும், அல்லது
அதை சரிபார்த்தே ஆக வேண்டும். அவ்வளவுதான் இல்லையா? வாழ்க்கையின் ஆதாரம். கடைசியில் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். என் கதையின் முடிவை சொல்கிற மாதிரி ஆனந்தமாக இருப்பது என்பது முடிவு அல்ல, அதுதான் உங்கள் வாழ்வின் முதல் படி. ஆனந்தம் என்ற அடித்தளம் உறுதியாக இருந்தால்தான் அதன் மீது உங்கள் வாழ்வு என்ற மாளிகை மலர முடியும். வாழ்வின் அடித்தளமான ஆனந்தம் உங்களிடம்தான் உருவாக வேண்டும். இந்த உண்மையை உணராமல் அதை தேடி எங்கேயோ போய்க் கொண்டிருக்கிறீர்கள். அடித்தளமே இல்லாத ஒரு வீட்டில் குடியிருப்பது எவ்வளவு ஆபத்தான விஷயம் தெரியுமா? வீட்டின் கூரையை கையில் தாங்கிக் கொண்டே உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? சற்று நேரம் நீங்கள் தளர்ந்தால் உங்கள் தலைமேல்தான் எல்லாம் வந்து விழும் இல்லையா? நிலையான அஸ்திவாரம் அமைந்தால் அதன் மீது எவ்வளவு பெரிய மாளிகையையும் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். வாழ்க்கையும் இப்படித்தான். நீங்கள் ஆனந்தமாக இருந்தால் உங்கள் விருப்பப்படி ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் இப்போது உங்களிடம் ஆனந்தம் என்னும் அஸ்திவாரமே இல்லாததால் வாழ்க்கையே பெரும் பாரமாகிவிட்டது. தினசரி செய்யும் வழக்கமான செயல்கள் கூட உங்களுக்கு பெரும் சலிப்பையும் வேதனையையும் தரும் விஷயங்களாக மாறிவிட்டன. மீண்டும் மீண்டும் துன்பம் ஏன்? ஆனந்தம் என்பது வாழ்வின் இலக்கு அல்ல, அதுதான் வாழ்வின் இயல்பு என்பதே யோக அறிவியலின் சாராம்சம். நம் வாழ்வில் முதலில் ஆனந்தத்தை உணர வேண்டும். அதன் பிறகுதான் மற்ற உயர்ந்த விஷயங்கள் நமக்கு சாத்தியமாகும். இல்லையென்றால் எப்போதும் துன்பம் வந்துவிடுமோ என்ற பயத்திலேயே வாழ்வீர்கள். வாழ்வில் என்ன வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் யாருக்கும் நடக்கலாம் இல்லையா? இந்த நொடியில் பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமாக உள்ள யாரும் அடுத்த நொடியிலேயே கரைந்து காணாமல் போய்விடலாம். இது சாத்தியம். இது நடந்துவிடுமோ அது நடந்துவிடுமோ என்ற பயமும் கவலையும் உங்களை துக்கத்திற்கும் மனப்பதற்றத்திற்கும் ஆளாக்குகின்றது. கவலைகளை பல வழிகளில் நீங்கள் தீர்க்க முயன்றாலும் கூட மீண்டும் மீண்டும் கவலையும் துயரமும் உங்களை தாக்குகிறது. வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலுமே இது மட்டும் நடந்துவிட்டால் போதும், பிறகு எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று நீங்கள் பலவற்றை நினைத்தீர்கள். இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைத்துவிட்டால் போதும், அவரோடு எனக்கு திருமணம் நடந்துவிட்டால் போதும், இந்த மாதிரி ஓர் வீடு கட்டிவிட்டால் போதும். இப்படி கவலையை தீர்த்து ஆனந்தத்தை அள்ளித்தரும் விஷயங்களாக எதை எதை நினைத்தீர்கள்? ஆனால் என்ன ஆனது? நீங்கள் நினைத்ததெல்லாம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தில் நடந்த பிறகும் அடுத்தடுத்து கவலைகள் வந்து கொண்டுதானே இருக்கிறது. ஏன் இப்படி? படைப்பில் ஏதாவது தவறு உள்ளதா? இல்லை, தவறு நம்மிடம்தான் இருக்கிறது. உங்களுக்குள், அதாவது உங்கள் உடல், மனம், உணர்வு இவற்றுக்கு இடையில் இருந்த இயற்கையான இசைவு பாதிப்படைந்திருந்தாலும், நீங்கள் வாழ்வில் சேகரித்த சின்ன சின்ன விஷயங்களோடு உங்களை அடையாளப்படுத்தி கொண்டாலும் உங்கள் உள்ளே உறையும் நித்தியமான ஆனந்தத்தை உணர முடியாமல் தவிக்கிறீர்கள். செயலின் பலன். வாழ்க்கை ஒவ்வொரு கணத்திலும் உங்களுக்கு ஓர் ஆழமான ஆனந்த உணர்வினை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் வாழ்வின் மூலத்தோடு ஐக்கியமாகி இருந்தால் உங்களை சுற்றி நடக்கும் எந்த விஷயமும் உங்களை பாதிக்காது. ஆனால் இப்போது நீங்கள் மேலோட்டமாக வாழ்வதால் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் சூழ்நிலையும் உங்களை மோசமாக பாதிக்கிறது. இப்படி உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை ஓரளவிற்குத்தான் நீங்கள் தீர்மானிக்க முடியும். சில விஷயங்கள் நீங்கள் விரும்பியபடி நடக்கும். பல விஷயங்களில் உங்கள் விருப்பம் ஒன்றாக இருக்க அது வேறு விதமாகத்தான் நடக்கும். வாழ்க்கையின் இயல்பே இப்படித்தான். எல்லாவற்றையும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் நினைத்தபடி மாற்றிவிட முடியாது. அப்படி மாற்றியமைப்பது சாத்தியம் என்றாகிவிட்டால் அதன் பிறகு உங்களுக்கு வாழ்க்கையே பிடிக்காமல் போய்விடும் ஆபத்து உண்டு. விரும்பியபடி ஒரே ஒரு விஷயம் நடக்காமல் போய்விட்டாலும் உடனே நீங்கள் துக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறீர்கள் இல்லையா? நீங்கள் இயல்பாகவே ஆனந்தமாக இருக்கும்போது உங்களை சுற்றி எது நடந்தாலும் அல்லது நடக்காவிட்டாலும் நீங்கள் பாதிப்பிற்கு ஆளாவதில்லை. உங்கள் மனம் சோர்ந்து போவதில்லை. தொடர்ந்து சுறுசுறுப்பாக உங்கள் செயல்களை செய்து கொண்டிருப்பீர்கள். பலனை பற்றி கவலைப்படாமல் உங்கள் செயல்களில் முழுமையான ஈடுபாட்டை வெளிப்படுத்துவீர்கள் அல்லவா? இது ஏதோ பெரிய துறவு நிலை அல்ல.
நீங்கள் ஆனந்தமாக இருப்பதன் அடையாளம்தான் இது. நீங்கள் ஒரு செயலை செய்வதே ஆனந்தமாக இருக்கத்தான். நீங்கள் ஆனந்தமாகவே செயலாற்றத் தொடங்கிவிட்டால் ஒரு செயலை தொடங்கும் போதே அதனுடைய பலனிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். ஆனால் ஆனந்தத்தை உங்கள் வாழ்வின் தன்மையாக உணராவிட்டால் செயலின் பலனில் இருந்து நீங்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. உங்கள் சேமிப்பே உங்கள் சிறை. வாழ்க்கை முழுவதும் எல்லோருமே சேமித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவர் பொருள் சேமிக்கின்றார், இன்னொருவர் உறவுகளை சேமிக்கிறார், மற்றொருவரோ அறிவை சேமிக்கிறார். அவரவருக்கு விருப்பமான ஏதோ ஒன்றை சேமிப்பதை பொதுவாக அனைவருமே செய்கிறார்கள். இப்படி நீங்கள் சேமிப்பதைத்தான் நான் என்று உணர்கிறீர்கள். பிரச்சனை இங்குதான் எழுகின்றது. நீங்கள் சேமித்ததோடு உங்களை அடையாளப்படுத்திவிட்டீர்கள். அதனால் உங்களது இயல்பான அடையாளம் கரைந்து போய்விட்டது. சேமிப்பு உங்கள் வாழ்வை வளமாக்குகிறது என்பது உண்மைதான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. உங்களில் யார் செல்வந்தர்? அதிகம் சேமித்தவர்தானே. ஆனால் இப்போது என்ன சிக்கல் என்றால், நீங்கள் சேமித்த பொருட்களோடு உங்களையும் அடையாளப்படுத்தி கொண்டு நீங்களும் ஒரு பொருளாக மாறிவிட்டீர்கள். உங்களது உயிர்ப்பு அந்த நிமிடமே காணாமல் போய்விடுகிறது. நீங்கள் உறவுகளாக, நட்புகளாக மனிதர்களையும் சேமிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர்களையும் பொருட்களைப் போலத்தானே நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அவர்கள் உங்கள் உடைமைகள் தானே. உங்கள் கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள் அனைவரும் உங்கள் சொத்துதானே. உயிரற்ற பொருட்களை சேமித்து பார்த்து அதில் திருப்தி ஏற்படாத போது உயிருள்ளவற்றையும் சேமிக்க ஆரம்பிக்கிறீர்கள், அப்படித்தானே? சேமிப்பதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அவற்றோடு உங்களை அடையாளப்படுத்தி கொண்டதால் உங்கள் உயிரின் தன்மையான ஆனந்தத்தை இப்போது உங்களால் உணர முடியாமல் போய்விட்டது. இப்போதைக்கு உங்களது அனுபவத்தில் உள்ளது எல்லாமே பொருட்கள்தான். உயிரை, வாழ்வை நீங்கள் உணராததால் நீங்களும் ஏதோ ஒரு பொருளாகவே வாழ்கிறீர்கள். இந்த உலகத்தில் ஏதோ ஓர் பொருளோடு முதலில் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டீர்கள். பிறகு அதுவாகவே மாறினீர்கள். சிறிது காலம் சென்ற பின் அது உங்களுக்கு போதுமானதாக இல்லை என உணர்ந்தீர்கள். அதனால் இன்னொன்றையும் சேர்த்து கொண்டீர்கள். உங்கள் அடையாளம் மாறியது. சில காலம் நன்றாக போனது. பிறகு அதுவும் உங்களுக்கு போதவில்லை. மீண்டும் இன்னொன்றை சேர்த்தீர்கள். பிறகு மற்றொன்று. இப்படியே இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே உங்களுடையதாக ஆக்கினாலும் நீங்கள் நிறைவடைய மாட்டீர்கள். ஏன் இப்படி? உங்களுக்குள் இருக்கும் உயிர்த்தன்மை இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் திருப்தியடைந்து விடுவதில்லை. அதனுடைய இயல்பும் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவனுடைய இயல்பும் ஒன்றே. இரண்டுமே எல்லையற்றது. உங்களுக்குள் இருக்கும் படைப்பின் மூலமான உயிர்த்தன்மையை எந்த அடையாளங்களுக்குள்ளும் சுருக்கிவிட முடியாது. எதனோடு நீங்கள் அதை அடையாளப்படுத்தினாலும் அது கஷ்டப்படுகிறது, இருப்பு கொள்ளாமல் தவிக்கிறது. அந்த அடையாளங்களிலிருந்து விடுபட முயற்சிக்கின்றது. எல்லையற்ற அதன் சுபாவத்தை ஓர் எல்லைக்குள் அடையாளப்படுத்த நீங்கள் முயன்றால் அது போராடும். அந்த போராட்டம்தான் நீங்கள் அனுபவிக்கும் துயரம். பலவிதமான அடையாளங்களில் உங்களை நீங்களே கட்டி போட்டு வைத்திருக்கிறீர்கள். இந்த கட்டுக்களை அவிழ்த்தாலே போதும். ஆனந்தத்தை தேடி எங்கும் அலைய வேண்டாம். ஆனந்தம் உங்கள் காலடியில் தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்கும். வெளிச்சூழல் வெறும் வாய்ப்பு. நீங்கள் என்னோடு அமர்ந்து இருக்கும்போது ஆனந்தத்தை உணர்கிறீர்கள். இது எப்படி சாத்தியமாகிறது என்பதை விளக்குகிறேன். என்னுடைய சக்தி நிலை உங்கள் உடலையும் மனதையும் உணர்ச்சிகளையும் குறிப்பிட்ட ஒரு விதத்தில் ஒருங்கிணைக்கிறது. அதனால் ஆனந்தமாக உணர்கிறீர்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனந்தம் உங்கள் உள்ளேதான் இருக்கிறது. புறச்சூழல் ஒரு தூண்டுதல் மட்டுமே. சில கவிதைகளில் ஆனந்த மழை பொழிகிறது என்று சொல்வார்கள். ஆனால் அது அப்படி நடக்காது. குறிப்பிட்ட விதத்தில் ஒரு புறச்சூழலை உருவாக்கினால் உங்களை ஆனந்தமாக உணர செய்ய முடியும். ஆனால் ஆனந்தம் எப்போதுமே ஓர் உள் அனுபவம்தான். வெளியில் இருந்து ஆனந்தத்தை ஏதோ பனிமழை மாதிரி உங்கள் மீது தூவ முடியாது. அப்படி தூவினால் உங்கள் சருமம் தானே ஆனந்தத்தை முதலில் உணர முடியும். உங்கள் உயிரின் ஆதாரமானது அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும் போது அதை நாம் ஆனந்தம் என்று அழைக்கின்றோம். இப்படியான வெளி சூழ்நிலைகள் எப்போதாவது கிடைக்கும். வெறும் வாய்ப்புகள்தான். ஆனந்தத்தின் ஊற்று உங்கள் உள்ளேதான் உள்ளது. நீங்கள் இதை கவனித்து இருக்கலாம்.
சில நாட்களில் நீங்கள் ஆனந்தமாக இருந்தபோது சிரிப்பதற்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைத்தால் போதும், வெடித்து சிரித்து ஆனந்தப்பட்டீர்கள். வேறு சில நாட்களில் நீங்கள் கண்ணீர் சிந்தி அளவும் துயரத்தில் மூழ்கி போகவும் அற்பமான காரணங்களே போதுமானதாக இருந்தது. என்ன நடந்தது என்றால், உங்கள் உடல், மனம், உணர்ச்சி இவை நன்றாக ஒருங்கிணைந்த நிலையில் சீராக இருந்தபோது உயிரின் இயல்பான ஆனந்தத்தை உணர்ந்தீர்கள். ஆனால் வேறு சில நாட்களில் உங்கள் உடல், மனம், உணர்ச்சி இவை தாறுமாறாக ஒருங்கிணைப்பு தவறி இருக்கும்போது உயிரின் இயல்பான ஆனந்தத்தை உங்களால் உணர முடியவில்லை. தினசரி நடக்கும் நிகழ்வுகளில் ஒன்றும் பெரிய மாறுதல்கள் இல்லை. ஒவ்வொரு நாளிலுமே நல்ல சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் எதிர்மறையான சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றுக்கும் ஏற்றபடி நீங்கள் வெளிப்படுத்தப் போகும் உணர்வு சிரிப்பா அல்லது அழுகையா என்பதை தீர்மானிப்பது உங்கள் உள்நிலைதான், வெளி நிகழ்வுகள் அல்ல. ஆக உங்கள் ஆனந்தம் வெளி நிகழ்வுகளால் வருவது இல்லை. வெளி நிகழ்வுகள் வெறும் சந்தர்ப்பங்கள்தான். ஆனந்தத்தின் ஊற்று நீங்கள்தான். போதோ எப்படியோ, பொதுவாகவே மக்கள் ஆனந்தம் என்பதை வந்து போகும் ஓர் உணர்ச்சியாக நினைக்கிறார்கள். உணர்ச்சி என்பது நிலையானது அல்ல, மாறிக்கொண்டே இருக்கும். உணர்ச்சியை நம்மால் உருவாக்க முடியாது. அப்படி உருவாக்க முயன்றால் அது நடிப்பு போலாகி சகிக்க முடியாத வேதனையாக மாறிவிடும். ஆனால் ஆனந்தத்தை நிலையாக நம்மால் அனுபவிக்க முடியும். உடல், மனம், உணர்ச்சி இவைகளை ஒரு சீரான நிலைக்கு கொண்டு வந்தால் உயிரின் இயல்பான ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கலாம். இப்போது உங்களுக்கு ஆனந்தத்தை நிலையாக அனுபவிக்க முடியாத காரணம் புரிகிறதா? எப்போதோ எப்படியோ சில கணங்கள் ஆனந்தமாக இருக்கிறோம், அப்புறம் மீண்டும் ஆனந்தமற்ற நிலைதான். ஒரு சின்ன கதையை இதற்கு பொருத்தமான உதாரணமாக சொல்லலாம். வயல்வெளியில் ஒரு காளை மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. அதன் முதுகில் ஒரு குருவி அமர்ந்து காளை மாட்டின் உடலில் இருந்த சிறு பூச்சிகளை தின்று கொண்டிருந்தது. இருவரும் தத்தம் செயல்களில் சுவாரஸ்யமாக ஈடுபட்டு இருந்தார்கள். தூரத்தில் உள்ள ஒரு பெரிய மரத்தை குருவி ஏக்கமாக பார்த்து கொண்டே, முன்பெல்லாம் அந்த மரத்தின் உச்சி கிளைக்கு கூட என்னால் பறந்து செல்ல முடியும், ஆனால் இப்போது என்னிடம் வலிமை இல்லை, அதன் கீழ் கிளைகளுக்கு கூட பறந்து செல்ல முடியவில்லை என்று காளையிடம் வருத்தமாக சொன்னது. உடனே காளை மாடு, இதற்கு போயா கவலைப்படுகிறாய்? என்னுடைய சாணத்தை கொஞ்சம் சாப்பிட்டால் போதும், 2 வாரங்களுக்குள் நீ உச்சிக்கிளைக்கே பறக்கலாம் என்றது. குருவி நம்பவில்லை. பைத்தியக்காரத்தனமாக பேசாதே, இதெல்லாம் சாத்தியமா என்ன என்று கேட்டது. அதற்கு காளை மாடு, மனித இனமே என் சாணத்தை நம்பித்தான் உள்ளது, சாப்பிட்டு பார், உண்மை புரியும் என்று வேடிக்கையாக சொன்னது. குருவிக்கு சந்தேகம் எழுந்தாலும் ஆசை விடவில்லை. சாணத்தை சாப்பிட்டு பார்த்தது. முதல் நாளே கீழ்கிளைக்கு அதனால் பறக்க முடிந்தது. 2 வாரத்தில் காளை சொன்னது போலவே உச்சிக்கிளைக்கே பறந்தது குருவி. பறந்து சென்று உச்சிக்கிளையில் அமர்ந்து பரவசம் அடைந்தது. சில நொடிகள் கூட ஆகியிருக்காது, எங்கிருந்தோ குறிபார்த்து சுடப்பட்ட குண்டு பாய்ந்து குருவி கீழே விழுந்து செத்தது. இந்த கதையின் நீதி என்னவென்றால், பல நேரங்களில் மிக சாதாரண விஷயம் கூட உங்களை உச்சிக்கு எடுத்துச் செல்லும். ஆனால் உங்களை உச்சியிலேயே தொடர்ந்து இருக்க வைக்காது. நீங்களும் இப்படித்தான். எப்படியாவது ஆனந்தத்தை அடைந்துவிட்டால் போதும் என்று நினைக்கிறீர்கள். சில நேரங்களில் ஆனந்தத்தை அடைகிறீர்கள். ஆகா, உச்சிக்கு வந்துவிட்டோம் என எண்ணுகிறீர்கள். ஆனால் அங்கேயே நிலைத்து இருக்க முடிவதில்லை. ஏனெனில் வாழ்க்கையை இன்னமும் சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் ஆனந்தத்திலேயே இருக்க வேண்டுமென்றால், உள்நிலையிலும் வெளிநிலையிலும் ஒரு கட்டத்தை அடைய வேண்டுமென்றால் சரியான செயல்களை செய்தாக வேண்டும். ஆனால் மக்கள் சரியான செயல்களை செய்யாமலேயே எப்படியோ எதையாவது செய்து அந்த கட்டத்தை அடைந்துவிட நினைக்கிறார்கள். அது அப்படி வேலை செய்யாது. சுதந்திர மலர. ஆனந்தம் என்பது ஓர் உணர்ச்சி அல்ல, இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு விதமான இனிமை உங்கள் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் ஊடுருவி நிறைந்து இருந்தால் நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆனந்தமாக இருப்பது என்றால் ஏதோ நகைச்சுவை காட்சியை பார்த்து சிரித்து மகிழ்வது அல்ல. அப்படி சிரிப்பது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இந்த ஆனந்தம் நம்மிடம் நீடித்திருப்பது
அந்த ஒரு கணம் மாத்திரம்தான், மறுகணம் காணாமல் போய்விடும். நாள் முழுதும் நம்மால் நகைச்சுவை காட்சிகளை பார்த்து சிரித்து கொண்டிருக்க முடியாது இல்லையா? இசையோ நடனமோ விளையாட்டோ அல்லது உறவோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் எந்த செயலில் ஈடுபட்டாலுமே சலிப்பு வந்துவிடும். ஆனால் உங்கள் உயிர்த்தன்மை ஒருபோதும் சலிப்படைவதே இல்லை. வாழ்வின் ஆதாரமே இதுதான். உங்கள் உயிர்த்தன்மையோடு உடல், மனம், உணர்ச்சி இவை நன்றாக ஒருங்கிணைந்து இருந்தால் ஆனந்தம் என்பது உங்கள் இயல்பு நிலை என்பதை உணர்வீர்கள். அதன் பிறகு அதை வெளியில் எங்கும் தேடி அலைய மாட்டீர்கள். ஆனந்தத்தை உங்களுக்குள்ளே உணர ஆரம்பித்த பிறகு ஆனந்தம் தேடி உறவுகளை நோக்கி ஓடமாட்டீர்கள். அவர்களிடமிருந்து ஆனந்தத்தை பிழிந்து எடுக்கவோ அல்லது பிச்சை எடுக்கவோ முயற்சிக்க மாட்டீர்கள். மாறாக உங்கள் ஆனந்தத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளத் தொடங்குவீர்கள். இப்படி ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்வதால் உங்கள் வாழ்வின் தரம் மற்றும் உங்கள் உறவுகளின் தரமே மாறிவிடும். இது மிகப்பெரிய மாற்றம். இப்படி நீங்கள் வாழும்போது மிகவும் சுதந்திரமாக என்ன செயல் தேவையோ அதை மட்டுமே செய்வீர்கள். தேவை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் கட்டாயமாக செயல் செய்தே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் ஒளிந்துவிடும். குருடனின் வெளிச்சம். ஆனந்தத்தை முதலில் நீங்களே உணரவில்லை என்றால் பிறகு எவ்வாறு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும்? சரி, இப்போது நான் கனத்த இதயத்தோடு கதறி அழுது கொண்டே உங்களை ஆனந்தமாக மாற்ற முயன்றால் என்ன ஆகும்? 3 நாட்களில் இந்த யோகா மையம் ஒரு மரண வீட்டைப் போல மாறிவிடும். இப்போதும் கூட நான் இங்கு செய்யும் வேலைகளால் என்னையே நான் அழித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இதை நான் ஆனந்தமாக செய்கிறேன். இதை யாருக்கோ செய்யும் சேவையாக நான் கருதவில்லை. இது எனக்கு ஒரு சுமை அல்ல. இங்கு செய்யப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய உள்ளதை நான் பார்க்கிறேன். ஆகவே அவற்றை செய்து கொண்டும் இருக்கிறேன். அவ்வளவுதான். நீங்கள் துயரப்பட்டு கொண்டு மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை தருவதாக நினைப்பது மிகவும் மோசமான ஒன்று. யாருக்கு ஆனந்தத்தை தருவதாக நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு இது மேலும் மேலும் துயரத்தை தான் தரும். இதற்கு பதில் நீங்கள் அவர்களுக்கென்று எதுவும் செய்யாமல் கூட இருந்து விடலாம். அது மிகவும் நல்லது. அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். பல குடும்பங்களில் பெற்றோர்கள் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் எங்கள் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். தினத்தோறும் கஷ்டப்படுவது எப்படி என்று நீங்கள் வாழ்ந்து காட்டும் போது உங்கள் குழந்தைகளுக்கும் அந்த மனப்பான்மைதான் வரும். நீங்கள் 30 வயதில் முகத்தை தொங்க போட்டு கொண்டு நடந்தால் உங்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்லும் போது முகத்தை தொங்க போட்டு கொண்டுதான் நடக்கும். எதுவாக இருந்தாலும் இப்படித்தான். நீங்கள் 18 வயதில் புகைப்பிடிக்க தொடங்கினீர்கள். உங்கள் மகன் நீங்கள் புகைப்பதை பார்த்திருந்தால் அவன் 8 வயதிலேயே அதை தொடங்கி விடுவான். எப்போதுமே அவர்கள் உங்களை விட ஒரு படி மேல்தான் இருப்பார்கள். பெரும்பாலும் அனைத்து விஷயங்களையுமே ஒரு குழந்தை பெற்றோர்களை பார்த்துதான் கற்றுக்கொள்கிறது. அதனால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆனந்தமாக வாழாமல் குழந்தைகளிடம் சந்தோஷமாக இருக்கச் சொன்னால் அதற்கு அர்த்தமே இல்லை. கண் பார்வை இழந்த ஒருவர் வெளிச்சத்தை பற்றி பேசுவது போலத்தான். வெளிச்சம் என்றால் என்னவென்றே தெரியாத அவர் அதை உருவாக்க முயன்றால் என்ன ஆகும்? இன்று இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சத்தத்தை உருவாக்கி இதுதான் வெளிச்சம் என்று அவரிடம் சொன்னால் அவர் நம்பி விடுவார். அதுபோல்தான் மக்களும். ஆனந்தத்தை அவர்கள் அறியவில்லை. அது ஏதோ ஒரு வெளியுணர்வு என நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் திருமண வாழ்க்கையில் ஆனந்தத்தையே உணரவில்லை என்றாலும் கூட, தங்கள் குழந்தைகளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்க எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்கள் பாருங்கள். ஏனென்றால் இவர்கள் திருமணம் என்றால் ஆனந்தம் என்று நம்பிவிட்டார்கள். இது குருடன் சத்தத்தை போய் வெளிச்சம் என்று நம்புவது போல்தான். உள்ளே இருக்கும் ஆனந்தத்தை அறியாதவனுக்கு உலகில் எதுதான் ஆனந்தம்? அடிமைத்தன்மை. மதுபானம் மருந்தினால் ஆனந்தமாக உணரும் மக்கள் பலர் இங்கு இருக்கிறார்கள். அதனால்தான் பலர் அதை குடிக்கிறார்கள். இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது. வார விடுமுறை நாளன்று மது அருந்திவிட்டு சிறு ஆனந்தத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இதுவும் இல்லை என்றால் அவர்களுக்கு முழு வாரமும் பெரிய சுமைதான். அல்லது தினமும் குடிக்கிறார்கள். நாள் முழுவதும் சுமை. மாலை நேரத்தில் மது அருந்தும்போது நன்றாக இருக்கிறது. இது அவர்கள் அனுபவத்தில் உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா? வாழ்வில் எப்போதாவது ஆனந்தமாக இருப்பதில் இருந்து ஆனந்தத்தின் ஊற்றாக நாம் மாறுவது எப்படி என்றுதான் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
ஏனென்றால் யாருமே 24 மணி நேரமும் குடித்துக்கொண்டோ ஆடிக்கொண்டோ பாடிக்கொண்டோ இருக்க முடியாது. எந்த செயலுமே 24 மணி நேரமும் செய்து கொண்டிருக்க முடியாது. ஆனந்தம் என்பது உள் சூழ்நிலை. ஏதேனும் ஒரு செயலை செய்து இந்த ஆனந்தமான உள் சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கினால் அந்த செயலுக்கு நீங்கள் அடிமையாகி விடுவீர்கள். அந்த செயலை செய்தால்தான் ஆனந்தமாக இருக்கலாம் என்ற நிர்பந்தம் உருவாக்கிவிடும். உதாரணத்திற்கு, ஓவியம் தீட்டுவதில் உங்களுக்கு ஆனந்தம் என்று வைத்துக்கொள்வோம். வாழ்வில் எதிர்பாராத விதமாக இனி ஓவியம் தீட்ட முடியாமல் போனால் நீங்கள் மிகவும் துயரமடைவீர்கள் இல்லையா? ஏன் இப்படி துன்பமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால், என்னால் ஓவியம் வரைய முடியவில்லை, அதனால்தான் துன்பமாக இருக்கிறேன் என்று சொல்வீர்கள். இதுபோல எந்த ஒரு குறிப்பிட்ட செயலை செய்து அதனால் ஆனந்தத்தை நீங்கள் உணர்ந்தாலும் அந்த செயலுக்கு நீங்கள் ஆழமாக அடிமைப்பட்டு போவீர்கள். இன்று பலரது நிலையும் இதுதான். ஆனந்தமாக இருக்க ஏதோ ஓர் செயலை கட்டாயம் செய்ய வேண்டிய நிலையில் அவர்கள் உள்ளனர். இந்த அடிமைத்தனத்தை மாற்றாமல் ஆனந்தத்தை வாழ்வின் இயல்பாக உங்களால் உணரவே முடியாது. ஆனந்தத்தின் ஆபத்து. எதற்காக மக்கள் மது அருந்துகிறார்கள்? ஏன் உடல் உறவில் இவ்வளவு ஈடுபாடு காட்டுகிறார்கள்? போதைப் பொருட்களை ஏன் தேடுகிறார்கள்? சிலர் விளையாட்டு என்று மலை உச்சியிலிருந்து கயிறு கட்டி கீழே விழுகின்றார்கள். எதற்காக இத்தகைய அபாயகரமான செயல்களில் ஈடுபட வேண்டும்? வயிற்றில் சில வண்ணத்து பூச்சிகள் பறப்பது போன்ற ஓர் உணர்வை பெறவே இந்த பிரயத்தனம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், வாழ்வை இன்னும் ஆழமாக அனுபவிக்க வேண்டும் என்ற உந்துதல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உள்ளது. இந்த ஆழமான அனுபவத்திற்கான தேடல் அனைவரிடமும் உள்ளது. அதை அடைய அவர்கள் தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யோகா மையத்திற்கு வந்தாலும் சரி, அல்லது மதுக்கூடத்தை நோக்கி சென்றாலும் சரி, வேறு எங்கு சென்றாலுமே இன்னும் ஆழமான ஓர் அனுபவத்தை தேடித்தானே செல்கிறார்கள் இல்லையா? ஆனால் எங்கு சென்றாலுமே ஒரு ஆபத்து இருக்கிறது. மதுக்கடைக்கு செல்லும் போதெல்லாம் வாழ்வில் எதையோ பணயம் வைக்கிறீர்கள். நீங்கள் யோக மையத்திற்கு வந்தால் கூட வாழ்வில் ஏதோ ஒன்றை பணயம் வைத்துதானே வருகிறீர்கள். துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான மக்களுக்கு வழிதான் ஆழமான அனுபவமாக இருக்கிறது. வாழ்வில் ஆனந்தம் என்பதை மேலோட்டமானதாகவே அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் வேதனையோ அவர்களின் ஆழமான அனுபவமாக உள்ளது. இதனால்தான் கலைஞர்கள் பலர் துயரத்தை மையமாக வைத்தே தம் படைப்புகளை உருவாக்குகிறார்கள். இசைக்கலைஞர்கள், ஓவியர்கள், நடனக் கலைஞர்கள் எப்போதுமே துயரத்தையே தங்கள் படைப்பின் கருவாக தேர்ந்தெடுக்கின்றனர். இது ஏன் என்றால் அவர்களின் ஆழமான அனுபவமாக வழிமட்டும்தான் உள்ளது. ஆனந்தத்தை அதன் ஆழத்தில் அவர்கள் உணரவே இல்லை. துயரத்தினால் அவர்கள் படைப்பு இனிமையற்று இருந்தாலும் கூட அதில் ஆழமாவது உள்ளது. ஆழமான அனுபவம் தேடி எங்கு சென்றாலுமே வாழ்க்கையை பல வழிகளில் பணயம் வைத்துதானே செல்கிறீர்கள் இல்லையா? ஆனந்தமான முட்டாள். ஆனந்தத்திற்கும் புத்திக்கும் என்ன தொடர்பு? நீங்கள் உங்களை உண்மையிலேயே ஆனந்தமாக வைத்துக் கொண்டால் நிச்சயமாக நீங்கள் புத்திசாலித்தனமான மனிதர்தான். ஏனென்றால் வாழ்வின் அடிப்படையான நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். ஆனந்தமாக இருப்பது என்பது இறுதியான நோக்கமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த அடிப்படையான நோக்கத்தையாவது நீங்கள் பூர்த்தி செய்துவிட்டீர்கள். இந்த உலகத்தில் யாரை புத்திசாலி என்று கூறுவீர்கள்? யார் தான் செய்ய நினைத்ததை வெற்றிகரமாக செய்து முடித்தாரோ, எவர் ஒருவர் தனக்கென ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் அடைந்தாரோ, யார் அவர் விரும்பிய விளையாட்டில் வெற்றியும் பெற்றாரோ, இவர்களைத்தானே நாம் புத்திசாலி என்கின்றோம். ஆக ஒவ்வொரு மனிதனும் ஆனந்தமாக இருக்க முயற்சிக்கும் போது அவர்களில் ஒருவர் இயல்பாகவே ஆனந்தமாக இருந்தால் நிச்சயமாக அவர் புத்திசாலிதான். ஆனந்தமாக இருக்கும் இவர் முட்டாளாக சிலருக்கு தோன்றலாம். ஆனந்தத்தில் திளைத்து இருக்கும் இவர் தனக்கென ஒரு தொழில், பணம், நல்ல உடைகள் போன்ற இவைகளை பற்றிய கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நல்ல உடைகள் அணிந்து பெரும் பணம் சேர்த்து துளியும் ஆனந்தம் இல்லாத ஒருவர் இவரை பார்த்து கந்தல் உடைகளோடு தெருவில் ஆனந்தமாக சுற்றித் திரிகிறான், முட்டாள் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையான முட்டாள் யார் என்று உங்களுக்கே தெரியும். ஆனந்தமாக இருப்பதற்குத்தானே வாழ்வில் மிகவும் சிரமப்பட்டு
பலவற்றை சேகரித்து வைத்துள்ளீர்கள். இப்போது ஆனந்தமாக இருக்கிறீர்களா? இல்லைதானே? ஆக நீங்கள் ஒரு முட்டாள்தானே? யாரோ ஒருவர் இவை எதுவுமே செய்யாமல் இயல்பாகவே ஆனந்தமாக இருக்கிறார். இவரா முட்டாள்? சமுதாயத்தின் பார்வை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்தில் ஆனந்தமான மனிதனே உண்மையான புத்திசாலியான மனிதன். ஆனால் உலகத்தில் ஆனந்தமற்ற மனிதர்கள் பலர் புத்திசாலி என்று பெயர் வாங்கி போயிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் மனதில் பல துயரமான கேள்விகளும் குழப்பங்களும் நிறைந்திருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக தேவையற்ற இந்த மனக்குழப்பங்களை உருவாக்கும் துயரமும் பாரமுமே புத்திசாலித்தனம் என்று போற்றப்பட்டுவிட்டது. ஆனால் இது புத்திசாலித்தனம் கிடையாது. உண்மையான புத்திசாலித்தனம் என்பது எண்ணங்கள் அற்ற நிலையில் முழுவதும் விழிப்பாயிருப்பதே. இந்த நிலையில் உங்கள் புத்தி வேறு ஒரு பரிமாணத்தில் இயங்கத் தொடங்குகிறது.